வாதம்ங்கிறது பெரியவங்களுக்கு மட்டும்தான் வரும்னு பல பேர் நினச்சிருக்கீங்க. இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வாதம் அப்படிங்கிறது எந்த வயசுல யாருக்குனாலும் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம செரிமான பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு, சரியான உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ணாதவங்க, நல்ல தூக்கம் இல்லாதவங்க, ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வாத நோய்களுக்கான பாதிப்பு வரதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. இப்போ வாதம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்த ஓட்டத்துக்கும் நரம்போட செயல்பாடுகளுக்கும் முக்கியமாக இருக்கிறது வாதம் தான். இந்த வாதம் அதிகமாகும் போது நம்ம உடம்புல வறட்சி வரும். இந்த வறட்சினாலும் நம்மளுக்கு பல்வேறு விதமான பாதிப்புகள் வருது. அதில் முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா முட்டி வாதம் அதிகமாகும் போது முட்டி வலி வரும். அப்போ வந்து முட்டியில் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் வறட்சி ஆகிறதுனால நமக்கு வந்து முட்டி தேய்மானமாகிறது, இடுப்பு கழுத்து ஜவ்வுகள் தேய்மானமாகிற பாதிப்புகள் வரும். ஸோ இதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வாத நோய்களுக்கும் நம்ம எண்ணெய் குளியல் எடுக்கிறது நமக்கு ஒரு நல்ல பலனுள்ளதாக இருக்கும். வாத நோய் வரும்போது அதுக்கு எடுக்க வேண்டிய எண்ணெய் பார்த்தீங்கன்னா வேற எண்ணெய்கள் எடுக்கணும். சாதாரணமாக எண்ணெய்கள் இல்லாமல் அதுக்கு சில மருந்து எண்ணெய்கள் எடுக்கணும். அதுபோக பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வயிற்றில் வந்து எப்பவுமே அதிகமாக கேஸ் பிடிக்குது, ஏப்பமாக வருது, இல்லை பின்னாடி கேஸ் போயிட்டே அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு வாதம் தான். இந்த வாதத்தை எப்படி சரி பண்ண கேட்டிங்கன்னா, வந்து சாப்பாட்டில் வாழைக்காய், உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு இந்த மாதிரி மாவு பண்டை அதிகமாக இருக்கக்கூடிய கிழங்கு வகைகளை தவிர்க்கிறது முதல் விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா வகையான சாப்பாடு எடுக்கும் போதும் உணவுகள் செய்யும் போதும் அதில் பெருங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம் இந்த மாதிரி செரிமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை சேர்த்து செய்யும் போது நமக்கு வந்து வாதம் அதிகமாக வயிற்றில் உற்பத்தி ஆகாது. வாதம் அதிகமாகறதுனால வரக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கல் தான் மற்ற எல்லா வாத நோய்களுக்கும் ஆரம்ப புள்ளியாகவும் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முடக்குவாதம், மற்ற சார்ந்து வரக்கூடிய வாத நோய்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் வயிற்றுல தான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அது முக்கியம் மலச்சிக்கல் தான் ஆரம்பமாக இருக்குது. மலச்சிக்கலை தவிர்க்கிறதுக்கு அதிகமான நார்ச்சத்துள்ள உணவுகள், விளக்கெண்ணெய் டெய்லி எடுத்துக்கிறது, இந்த மாதிரி உணவுகள் ஃபாலோ பண்ணுறது மூலமாகவும் நம்ம உடம்புல அதிகமாகக்கூடிய வாதத்தை குறைக்க முடியும். இன்னொன்று, நம்ம இந்த மாதிரி எந்த விதமான வாதத்துக்கான அறிகுறி நம்ம உடம்புல இருந்தாலும் நம்ம ஒரு மருத்துவரை சந்திச்சு அவரோட ஆலோசனை பெற்று உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மருந்து எடுத்துக்கிறதோ உணவு பழக்கத்தை மாற்றிக்கிறதோ ரொம்ப நல்லதாக இருக்கும்னு ரொம்ப நல்லதாக இருக்கும். வாத நோய் இருக்கிறவங்க, வாதம் அதிகமாக இருக்கிறவங்க என்ன மாதிரியான எண்ணெய்கள் எடுத்துக்கலாம், எண்ணெய் குளியல் எடுக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.